அனைவருக்கும் வணக்கங்க. மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களுமே நடக்க போகுதுங்க. பண வரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்க போகுது. ஆனாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது என்னென்ன விஷயம், நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணணும், பண்ணக்கூடாது, நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணினா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு நல்லதுங்க. உங்களுடைய தொழிலில் புதிய தொழில் தொடங்கும் போது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குங்க. பெரியவர்களோட ஆசையால் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல நல்ல திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது. கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா நல்ல நெருக்கம் ஏற்பட போது மன வருத்தங்கள் குறைய போகுதுங்க. எதிர்பாராத பண வரவு இருந்தாலும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக சரியாயிருங்க. இந்த வாரம் அதாவது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாகவும் நிறைய நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய நாட்களாகவுமே வரப்போகுதுங்க. நடராஜ பெருமாரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே நடக்குங்க. அப்படியே உங்களுக்கு நடராஜ பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நடராஜ பெருமாளே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. சங்கடம் உங்களுடைய சங்கடங்கள்லாம் அனைத்துமே உடனடியாக விலகக்கூடியதாக இருக்குங்க. பூரட்டாதி நாளை என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வைகளால் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களுக்கு படிப்படியாக விலகுங்க. குறிப்பாக சொல்லணும்னா புதிய தொழில் தொடங்கும் போது நிறைய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும். எடுக்கிற வேலையில் சீக்கிரமாகவே நீங்கள் முடிக்க போகிறீங்க. வீண் செலவுகள் உங்களுடைய கட்டுக்குள்ளே வரப்போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட போகுது. உத்திரட்டாதி பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் சனி சஞ்சரிக்கிறதுனால மனம் பேதலிக்க போகுதுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. எதிலும் சரியான முடிவு எடுக்காமல் எதையும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். தேடி வரும் வாய்ப்புகளும் உங்களுடைய அலட்சியத்தால் கைவிட்டு போக போகுதுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அனைத்து விஷயத்திலுமே நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சஞ்சரிப்பதனால தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்குங்க. வரக்கூடிய நாட்களில் திட்டமிட்டு செயல்படும் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரப்போகுதுங்க. லாபம் அதிகமாக ஈட்ட போகிறீங்க. அரசு வழி முயற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுதுங்க. உடல்நிலையும் சீராக போகுது. வர வேண்டிய பணம் உங்களுடைய கைக்கு சீக்கிரமாகவே வரப்போகுதுங்க. வழக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது. வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக மிதமான பலன்களே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. சில இடங்களில் உங்களுக்கு வேலையில் அழுத்தம் இல்லாமல் இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு சவாலாக இருக்க போகுதுங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு கொஞ்சம் தடையில்லாமலும் நடக்க போகுதுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க. புதிய முயற்சிகளில் எச்சரிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் புரிந்து உணர்வு இல்லாத நிலை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுதுங்க. எதிர்பார்த்த மாறுதல் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக நடக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக தீரப்போகுது. பிள்ளைகளால் சிரமங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெரியோர்களோட அன்பு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. பிள்ளைகளின் கல்விக்காக சேமிப்பில் அக்கறை கொஞ்சம் செலுத்துவது நல்லதுங்க. கலைத்துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போகிறீங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் இறங்கலாம். எந்த ஒரு பயமும் தேவையில்லை. சந்திரனின் இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்றம் இறக்கமான பலன்களையே கொண்டு வரப்போகுது. சந்திரன் அஞ்சல் இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை மிக கவனமாக எடுப்பது நல்லதுங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா
வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை மிக கவனமாக நீங்கள் கையாள்வது நல்லதுங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்வது நல்லதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15, 21. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இந்த பாடலை 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. திருவருளால் எந்நாளும் சிறப்பெய்தி பெருமையுடன் புகழ் அனைத்தும் பெறுவதற்கு மறுமையிலும் நல்வாழ்வு மலர்வதற்கு குருதேவா அருள் செய்வாய் போற்றி போற்றி. வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை கைகூட போகுதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் நம்பிக்கையும் பெருக போகுதுங்க வரக்கூடிய நாட்களில். ராசி அதிபதி குரு பார்த்தீங்கன்னா ஜூன் 2 முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறாரு. அதனால் மனதைரியம் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. எதையும் இலகுவாக சமாளித்து வெற்றி நடை போட போகிறீங்க. செயல்களில் வெற்றி உங்களுக்கு பொலிவாக போகுதுங்க. தோற்றமும் பொலிவு பெற போகுது. ஆளுமை திறன், புகழ், பெருமை, செயலாக்கம் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. வேலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திறமை கூட போகுது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் உங்களோட கைக்கு தேடி வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா இதுவரைக்கும் தயங்கி கொண்டு இருந்த பல செயல்களில் அதிரடியாக இறங்க போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு சரளமாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா ராசிக்கு குரு பார்வை வந்தவுடன் அரசியல்வாதிக்கு ஒரு அதிர்ஷ்ட நிகழ்வு உண்டாக போகுதுங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்த மன சஞ்சலங்கள் குறைய போகுது. வார கடன்கள் உங்களுக்கு வசூலாக போகுதுங்க. அடமான சொத்துக்கள், நகைகளை மீட்க கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நல்ல திருப்பங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உண்டாக போகுது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்தையும் கவனமாக பேசுங்க. பேசும்போது நீங்கள் திட்டமிட்டு ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லதில்லை. பொருள் வரவு உங்களுக்கு நல்லதாகவே இருக்க போகுது. பண விஷயத்தில் கராராக இருந்து போங்க. குடும்ப ஆதரவை நீங்கள் பெற முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கவனமாக சில விஷயத்தில் இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னா பிறரை நம்பாது நேரடியாக செயலில் இறங்குவது மிக மிக நல்லதுங்க. நண்பர்களின் ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்க போகுது. குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு நிலவ போகுது. பொருளாதார சிரமங்கள் உங்களுக்கு வெகுவாக குறைந்து சேமிப்பு உயர்வடைய துவங்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்க போகுதுங்க. வாகன யோகம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. தேவையில்லாத வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. கவனமாக இருந்து போங்க. வெளியீடுகளில் வீண் விவாதங்களில் நீங்கள் இறங்க வேண்டாம். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரமும் மேம்படைய போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய உடல் நல பிரச்சனை காரணமாக திட்டமிட்டு வேலையை செய்வதில் தடை ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பருவகால நோய் அல்லது பழைய நோய்களால் உங்களுக்கு உடல் ரீதியான துன்பத்தை மட்டுமல்ல நிதி இழப்பையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர்களோட விஷயத்தில் தகராறு ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய சோகம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. திடீர் பெரிய செலவு காரணமாக உங்களுடைய நிதி நிலை தொந்தரவு கொஞ்சம் நிறையவே வரப்போகும். அப்படிங்கிறதுனால எந்த விஷயத்திலையும் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையுடன் அதாவது நிதி கவலைகளும் உங்களை தொந்தரவு செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. உத்தியோகஸ்தரர்கள் தங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா அவர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. வாரத்தோட 2ஆம் பாதி முதல் பாதியை விட சற்று சாதகமானதாகவே இருக்க போகுதுங்க.
குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக அல்லது சுப விழாக்களில் பங்கேற்க உங்களுடைய வாய்ப்பு கொஞ்சம் நிறையவே கிடைக்க போகுதுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.